அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 8/1/2025 மார்கழி 24 புதன்கிழமை நவமி தேதி இருக்கின்றது. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 10:30 இருக்கின்றது. மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30. மாலை 6:30 to 7:30. இன்றைய சூலம் பார்த்தீங்கன்னா வடக்கு, பரிகாரம் பால். ராகு காலம் பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1:30 வரை இருக்கின்றது. குளிகை பார்த்தீங்கன்னா 10:30 to 12 மணி. யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 9 மணி வரை இருக்கின்றது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா சம நோக்கு நாள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எந்த ராசி கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா மேசம் ராசி சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கோபப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டியது இந்த 2 ராசிகளும். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம் எந்த நட்சத்திரத்துக்கு இருக்கின்றது அப்படின்னா உத்திரம் நட்சத்திரமும் ஹஸ்தம் நட்சத்திரமும். இந்த 2 நட்சத்திரத்துக்குமே 8ஆம் தேதி சந்திராஷ்டமம். இவர்கள் பார்த்திங்கன்னா சற்று பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையை பார்க்குற இடத்துல கொஞ்சம் யோசித்து பேச வேண்டும். கோபப்படாமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சந்திராஷ்டமி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லை என்றால் மன உளைச்சல் வரும். ஏதாவது பிரச்சனையில் டென்ஷன் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. குளிகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்தாலும் திரும்ப திரும்ப செய்வீங்க. அதனால் குளிகை நேரம் 10:30 to 12 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மருந்து மாத்திரையை வாங்காமல் இருங்க, ரொம்ப நல்லது. குளிகை நேரத்தில் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா பணம் சேவிங்ஸ்க்காக நம்ம எடுத்து வைக்கலாம். குளிகை நேரத்தில் ஏதாவது நீங்கள் பொருள், நல்ல பொருள், நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற பொருள் நீங்கள் வாங்கலாம். ஒரு சுபமுள்ள பொருள் வாங்குவது ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மருந்து மாத்திரை இந்த நேரத்தில் வாங்குவது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த நாள் வழிபாடு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நமக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். குழந்தைகள் கல்விக்காக புதன் பகவானை வழிபாடு செய்யலாம். எப்போது வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா புதன் ஹோரையில் காலை 6 to 7, இரவு 8 to 9 இந்த நேரத்தில் பெருமாள் வழிபாடோ அல்லது புதன் பகவானுக்காக பச்சை பயிறு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது குழந்தைகள் கல்வியில் சிறப்பாக இருப்பாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள் படிப்பில் சிறப்பாக இருப்பாங்க. 10th 12th படிக்கிறாங்க அப்படின்னா கட்டாயமாக இதை செய்து பாருங்கள். குழந்தைங்கள் படிப்பில் ரொம்ப சிறப்பாக வருவாங்க. நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள், நல்லது நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.